வணக்கம். தி டீப் டைவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்க பகிர்ந்துகிட்ட சில முக்கிய ஆதாரங்களை வச்சு இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்த கொஞ்சம் ஆழமாக பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம அலசல் இந்திய கரும்பு விவசாயத்துல ஒரு புது டெக்னாலஜி, அதாவது சென்டர் பிவட் நீர்ப்பாசன முறை பத்தினது. உங்ககிட்ட இருக்கிற புள்ளி விவரங்கள், ஒப்பீடுகள், படங்கள் எல்லாம் பார்க்கும்போது கரும்பு விவசாயத்தோட இப்போதைய நிலைமை, அதுல இருக்கிற சவால்கள், அப்புறம் இந்த சென்டர் பிவட் எப்படி ஒரு தீர்வா இருக்கலாம்னு பேசுது. இதோட சாத்தியங்களையும் தாக்கங்களையும் உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் இந்த உரையாடலோட நோக்கம். சரி, இதுக்குள்ள போலாம். முதல்ல, கரும்பு விவசாயம் அப்படிங்கிறது இந்தியாவுல எவ்வளவு பெரிய விஷயம்? ஓ! அது இந்திய பொருளாதாரத்தோட ஒரு மிக முக்கியமான அங்கம்னே சொல்லலாம். உலக அளவுல பார்த்தீங்கன்னா, நாம 2வது பெரிய கரும்பு உற்பத்தியாளர். இரண்டாவது இடமா? ஆமா. சுமார் ஒரு ம் 53 லட்சம் ஹெக்டேர் நிலத்துல இது பயிரிடப்படுது. இது வெறும் விவசாயம்னு மட்டும் நினைக்க முடியாது. இதுல சுமார் 5 கோடி விவசாயிகள், அவங்களோட குடும்பங்கள்னு பலரோட வாழ்வாதாரம் இத நம்பி தான் இருக்கு. 5 கோடி பேரா? பெரிய எண்ணிக்கை. ஆமா. நம்ம சர்க்கரை துறையோட வருஷ வருமானம் மட்டுமே சுமார் 80,000 கோடி ரூபாய். அது மட்டும் இல்லாம, இது அரசுக்கு, அதாவது மத்திய மாநில அரசுகளுக்கு வருஷத்துக்கு ஒரு 2,500 கோடி ரூபாய்க்கு மேல வரி வருவாயும் தருது. ஓகே. சர்க்கரை மட்டும் இல்லாம ஆல்கஹால், காகிதம், அப்புறம் கால்நடை தீவனம்னு பல தொழில்களுக்கு இதுதான் மூலப்பொருள். இவ்ளோ பெரிய, இவ்ளோ முக்கியமான துறையா இருக்கும்போது நிச்சயம் பெரிய சவால்களும் இருக்கும். உங்க ஆதாரங்கள் பல பிரச்சனைகளை குறிப்பிடுது இல்லையா? என்னென்ன அது? ஆமா, சவால்கள் நிறையவே இருக்கு. முதல்ல சொல்லணும்னா, நம்ம உற்பத்தி திறன் அது கொஞ்சம் கம்மியா இருக்கு. கம்மியானா எவ்ளோ? ஹெக்டேருக்கு சராசரியா ஒரு 63 டன் கரும்பு தான் கிடைக்குது. இது மத்த சில நாடுகளோட ஒப்பிடும்போது குறைவு. அப்புறம் இந்த உரம், பூச்சிக்கொல்லி மாதிரி இடுபொருட்களை சரியா திறமையா பயன்படுத்தாததும் ஒரு பிரச்சனை. ம், ம். விவசாய வேலைகளுக்கு ஆட்கள் கிடைக்கிறதும் இப்ப பெரிய கஷ்டமா இருக்கு. ஆனா இதையெல்லாம் விட ஒரு பெரிய சவால் இருக்கு. அது தண்ணீர் பிரச்சனை. ஆமா, அதுதான் முக்கியமா இருக்குமே. பல வருஷமா நம்ம செஞ்சுட்டு வர்ற அந்த பாரம்பரிய வெள்ளப்பாசனம், அதாவது ஃப்ளட் இரிகேஷன் முறையில ஏகப்பட்ட தண்ணீர் வேஸ்ட் ஆகுது. வேஸ்ட் ஆகுதா? ரொம்ப அதிகமா. இந்தியாவுல ஏற்கனவே தண்ணீர் பற்றாக்குறை பெரிய பிரச்சனை. உங்க ஆதாரம் கூட சொல்லுது, 72% பகுதிகள்ல நிலத்தடி நீர் மட்டம் பயங்கரமா குறைஞ்சிடுச்சுன்னு. 72%? அடேப்பா. இது போதாதுன்னு மின்சார பற்றாக்குறை, மண்ணோட வளம் குறையிறது, தண்ணியோட தரம் குறையிறது, அப்புறம் விவசாயிகளுக்கு லோன் கிடைக்கிறதுல இருக்கிற சிக்கல்கள்னு இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இது விவசாயிகளையும் சர்க்கரை ஆலைகளையும் ரொம்ப பாதிக்குது. அப்போ இந்த தண்ணீர் வீணாவது, மத்த பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து விளைச்சல் குறையுது, கரும்போட தரம் குறையுது. ஆமா, அதனால சர்க்கரை கட்டுமானம், அதாவது கரும்பிலிருந்து எடுக்கிற சர்க்கரையின் அளவு, சுகர் ரிகவரி சொல்லுவாங்களே, அது குறையுது. ஆ, சுகர் ரிக்கவரி. கடைசியில விவசாயிக்கும் ஆலைக்கும் கிடைக்க வேண்டிய லாபம் கம்மியாயிடுது. இதுதான் இப்போதைய நிலைமை. மிகச் சரியா சொன்னீங்க. குறிப்பா அந்த தண்ணீர் பற்றாக்குறையும், இருக்கிற தண்ணீரையும் இந்த வெள்ள பாசனத்துல வீணடிக்கிறதும் ஒரு பெரிய நெருக்கடியை உண்டாக்குது. ஆமா, இந்த சூழல்ல தான் சென்டர் பிவட் மாதிரி நவீன நீர்ப்பாசன முறைகள் ஒரு முக்கியமான தீர்வா முன்னுக்கு வருது. சரி, இந்த சென்டர் பிவட் இது எப்படி இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கும்? உங்க ஆதாரங்கள் இத ஒரு முக்கியமான வழி, த வே அவுட் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? சென்டர் பிவட் அப்படிங்கிறது ஒரு அட்வான்ஸ்ட் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே, தெளிப்பு நீர்ப்பாசனம். ஆமா, இதுல வயலோட நடுவுல ஒரு பாயிண்ட், ஒரு அச்சு மாதிரி இருக்கும். அதுல இருந்து நீளமான குழாய்கள், பைப்ஸ் போகும். இந்த குழாய்கள்ல ஸ்ப்ரிங்க்லர்ஸ் இருக்கும். சரி. இந்த குழாய் அமைப்பு சக்கரங்கள் மூலமா வட்டமா ரொம்ப மெதுவா சுத்தி வரும். அப்படி சுத்தி வரும்போது நூத்துக்கணக்கான ஏக்கர் பரப்புக்கு கூட ரொம்ப சீரா மழை மாதிரி தண்ணியை தெளிக்கும். ஓ, பெரிய ஏரியாவுக்கு இது பயன்படுமா? 100, 200 ஏக்கர் வரைக்குமா? ஆமா, அதுதான் இதோட பெரிய பிளஸ் பாயிண்ட். பெரிய நிலங்களுக்கு இது ரொம்ப ஏற்றது. சரி, இதுல வேற என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு? எப்படி இது பழைய முறைகளை விட பெட்டர்? இதுல பல முக்கியமான விஷயங்கள் இருக்கு. முதல்ல, நீர்ப்பாசன திறன், அதாவது இரிகேஷன் எஃபிஷியன்சி. ஆ, எஃபிஷியன்சி. நம்ம வெள்ளப்பாசனத்துல நாம பாய்ச்சிற தண்ணீர்ல பாதிக்கு மேல, சொல்லப்போனா 50-70% வரைக்கும் ஆவியாகியோ இல்ல வழிஞ்சு ஓடியோ வேஸ்ட் ஆயிடுது. பயிருக்கு கிடைக்கிறது மிஞ்சி போனா 30-50% தான். பாதிக்கு மேல வீணாகிறதா? ஆமா, ஆனா சென்டர் பிவட்ல பாத்தீங்கன்னா 85-95% தண்ணீர் பயிருக்கு சரியா போய் சேருது. 95%? இது கிட்டத்தட்ட சொட்டு நீர் பாசனம் மாதிரி இல்லையா? ஆமா, சொட்டு நீர் பாசனத்தோட திறன் சுமார் 90%. இது அதுக்கு ஈக்குவலான திறன். அடுத்த முக்கியமான விஷயம் தண்ணீர் சேமிப்பு. இது ரொம்ப முக்கியம்.
வெள்ளப்பாசனத்தோட ஒப்பிடும்போது 60%க்கும் அதிகமான நீரை சேமிக்க முடியும். 60%க்கு மேலையா? ஆமா. உங்க ஆதாரங்கள் ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்தியாவுல கரும்பு விளையிற முக்கிய பகுதிகள், அதாவது சுமார் 37.5 லட்சம் ஹெக்டர்ல இது முழுசா பயன்படுத்தினா வருஷத்துக்கு 1218 டிஎம்சி. ஒரு நிமிஷம், டிஎம்சினா? 1000 மில்லியன் கன அடி. 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். ஓ, 1608 டிஎம்சி. இது எவ்வளோ பெரிய அளவு! ரொம்ப பெரிய அளவு. பல பெரிய அணைகளோட மொத்த கொள்ளளவை விட இது அதிகம். அவ்ளோ தண்ணிய வருஷம் முழுக்க சேமிக்க முடியும். அப்பாடி! சரி, வேற என்ன சிறப்பு? மூணாவதா, நீண்ட ஆயுட்காலம். இதுவும் ஒரு பெரிய பிளஸ். சொட்டு நீர் பாசன கருவிகள் பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்குள்ள பழுதாயிட வாய்ப்பு இருக்கு. ஆமா, பிளாஸ்டிக் குழைகள் தானே. அதே மாதிரி சாதாரண ஸ்பிரிங்க்லர் ஒரு 8 வருஷம் உழைக்கலாம். ஆனா சென்டர் பிவட் அமைப்பு நல்லா மெயின்டைன் பண்ணா 30 வருஷத்துக்கும் மேல உழைக்கும்னு ஆதாரம் சொல்லுது. 30 வருஷமா? ஆமா. அதனால ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணி சரியா நிறுவிட்டா பெரிய பராமரிப்பு இல்லாம பல வருஷங்களுக்கு பயன் தரும். அதனாலதான் இத ஃபிட் அண்ட் ஃபர்கெட், நிறுவு மறந்தது அப்படின்னு கூட சொல்றாங்க. இது நல்லா இருக்கே. சரி, 4வது பாயிண்ட். அது என்னமோ ஆச்சரியமா இருக்குமே. இதுதான் எல்லாரையும் ரொம்ப யோசிக்க வைக்குது. பிரம்மாண்டமான விளைச்சல் அதிகரிப்பு. எவ்ளோ அதிகரிப்பு? உங்க ஆதாரம் சொல்றத பார்த்தா வெள்ளப்பாசனத்தோட ஒப்பிடும்போது சென்டர் பிவட் முறையில கரும்பு விளைச்சல் 189% வரைக்கும் அதிகரிக்குதாம். என்னது? 189%? கிட்டத்தட்ட 3 மடங்கா? இது நம்புற மாதிரியே இல்லையே. எப்படி இது சாத்தியம்? வெறும் தண்ணிய சேமிச்சா மட்டும் இவ்ளோ விளைச்சல் கூடுமா? நல்ல கேள்வி. இதுக்கு காரணம் வெறும் தண்ணீர் சேமிப்பு மட்டும் இல்ல. தண்ணீரையும் உரத்தையும் பயிருக்கு எவ்ளோ தேவையோ அதை அவ்ளோ துல்லியமா சரியான நேரத்துல சரியான இடத்துல கொடுக்கறது தான் மேட்டர். ஓ, துல்லியமா கொடுக்கறதா? ஆமா. வெள்ளப்பாசனத்துல பாருங்க, தண்ணீர் வயல் முழுக்க பரவி நிக்கும். தேவையில்லாத இடத்துல கூட தண்ணீர் போகும். இதனால களைகள் பயங்கரமா வளரும். பூச்சி நோய் தாக்குதலும் அதிகமாகும். சரி. ஆனா சென்டர் பிவட்ல மழை மாதிரி தண்ணியை தெளிக்கிறதால மண்ணுக்குள்ள சீரா இறங்கும். வேர் பகுதிக்கு மட்டும் போகும். நீர் தேவையில்லாம தேங்காது. இன்னும் முக்கியமான விஷயம், இதுல ஃபர்டிகேஷன் ஒரு வசதி இருக்கு. ஃபர்டிகேஷன்னா? அதாவது பாசன நீரோடவே நமக்கு தேவையான உரங்களையும் அதுவும் சரியான விகிதத்துல கலந்து பயிர்களோட வேர் பகுதிக்கு நேரடியா கொடுக்க முடியும். ஓ, தண்ணியோட சேர்த்து உரத்தையும் கொடுக்கலாமா? கண்டிப்பா. இதனால உரம் கொஞ்சம் கூட வீணாகாம பயிருக்கு நேரடியா கிடைக்குது. உரச்செலவும் குறையுது, பயிரும் செழிப்பா வளருது. இப்படி தண்ணீர், உரம் ரெண்டையும் ரொம்ப எஃபிஷியண்டா பயன்படுத்துறது, களை, பூச்சி மேலாண்மை சுலபமாகிறது. இது எல்லாம் சேர்ந்துதான் இந்த ஆச்சரியப்பட வைக்கிற விளைச்சல் அதிகரிப்புக்கு காரணம். ரொம்ப அருமை. இப்ப புரியுது. டெக்னாலஜி எப்படி வேலை செய்யுது, அதோட நேரடி பயன்கள் என்னன்னு தெளிவா இருக்கு. ஆனா இதனால யாருக்கு எப்படி பொருளாதார ரீதியா லாபம் கிடைக்குது? உங்க ஆதாரங்கள் இத அரசு, சர்க்கரை ஆலைகள், விவசாயிகள்னு 3 பேருக்கும் பிரிச்சு காட்டுது இல்லையா? அத கொஞ்சம் விளக்க முடியுமா? ஆமா, ரொம்ப முக்கியமான கேள்வி இது. முதல்ல அரசுக்கு என்ன நன்மைகள்னு பார்க்கலாம். மிக முக்கியமா அந்த நீர் சேமிப்பு. வருஷத்துக்கு 1608 டிஎம்சி தண்ணீர் சேமிக்கப்படுதுன்னு சொன்னேன் இல்லையா? ஆமா. ஒரு டிஎம்சி தண்ணீரோட மதிப்பை ரொம்ப கம்மியா ஒரு 150 கோடி ரூபாய் கணக்கு போட்டா கூட இது மட்டுமே வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பு. உங்க ஆதாரத்துல $2.41 லட்சம் கோடின்னு இருக்கு. 2.5 லட்சம் கோடியா? நினைச்சு பார்க்க முடியல. ஆமா. அடுத்து மின்சார சேமிப்பு. வெள்ளப்பாசனத்துக்கு அதிக நேரம் பம்ப் ஓட்டணும், அதிக பவர் தேவைப்படும். சென்டர் பிவட்ல குறைவான நேரத்துல திறமையா பாசனம் நடக்கிறதால மின்சார தேவை குறையுது. இதன் மூலம் வருஷத்துக்கு சுமார் 6500 கோடி ரூபாய் சேமிக்கலாம்னு ஒரு மதிப்பீடு. ஆதாரம் $6487 கோடி. ஓகே, இதுவும் பெரிய தொகை. ஆக அரசுக்கு இந்த நீர் மின்சார சேமிப்பு மூலமா மட்டுமே வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு சுமார் $2.47 லட்சம் கோடி மேல மறைமுகமா பயன் கிடைக்குது. இத ஒரு ஹெக்டாருக்கு பிரிச்சு பார்த்தா சுமார் 6.5 லட்சம் ரூபாய், $6.59 லட்சம் சேமிப்புக்கு சமம். இது மிகப்பெரிய மறைமுக வருமானம் இல்லையா? கண்டிப்பா. அரசுக்கு இவ்ளோ பெரிய நிதி பயன்கள் இருக்கு. சரி, இந்த கரும்ப நம்பி இருக்கிற சர்க்கரை ஆலைகள், அவங்களோட நிலைமை என்ன? அவங்களுக்கு இந்த மாற்றம் எப்படி உதவும்? ஆலைகளுக்கும் நேரடியான நல்ல பயன்கள் இருக்கு. முதல்ல அதிக சர்க்கரை கட்டுமானம், அதாவது ஹையர் சுகர் ரிகவரி. ஆமா, அது ரொம்ப முக்கியம் ஆலைகளுக்கு. சென்டர் பிவட்ல வளர்ற கரும்பு நல்ல தரமா சத்து அதிகமா இருக்கிறதாது அதிலிருந்து கிடைக்கிற சர்க்கரையின் அளவும் அதிகமாகுது. சராசரியா 1.5% கூடுதல் சர்க்கரை கிடைக்குதுன்னு ஆதாரம் சொல்லுது. 1.5%?
இது பெரிய வித்தியாசம்தான். ஆமா, இது ஆலைகளோட லாபத்தை நேரடியா பாதிக்கும். இந்த 1.5% கூடுதல் ரிக்கவரி மூலமா மட்டுமே ஆலைகளுக்கு வருஷத்துக்கு 1,00,000 கோடி ரூபாய்க்கு மேல 1,03,380 கோடி கூடுதல் வருமானம் வர வாய்ப்பிருக்கு. 1,00,000 கோடி சும்மாவா? அதோட நிக்கல, துணைப் பொருட்கள்ல இருந்தும் அதிக வருமானம் கிடைக்கும். துணை பொருட்களா? எதெல்லாம்? கரும்பு விளைச்சல் கிட்டத்தட்ட இரட்டிப்பாகுது இல்லையா? அப்போ சர்க்கரை எடுத்ததுக்கு அப்புறம் கிடைக்கிற கரும்பு சக்கை, பிரஸ் மட் இதெல்லாம் அதிகமாகும். ஆமா ஆமா. இதிலிருந்து எத்தனால், ஸ்பிரிட், மின்சாரம் கூட தயாரிக்கிறாங்க. இந்த துணைப் பொருட்களோட அளவு அதிகமாகறதால இது மூலமாவும் ஆலைகளுக்கு வருஷத்துக்கு சுமார் 45,000 கோடி ரூபாய் 45,512 கோடி ரூபாய் கூடுதல் வருமானம் கிடைக்கும்னு ஒரு கணக்கு இருக்கு. பேகேஸ், பிரஸ்மட், எத்தனால். ஓகே. ஆக மொத்தமா பார்த்தா சர்க்கரை ஆலைகளுக்கு வருஷத்துக்கு சுமார் 1,00,000 கோடி ரூபாய் 1,48,892 கோடி ரூபாய் வரை கூடுதல் வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு ஹெக்டேருக்கு கணக்கிட்டா இது சுமார் 4 லட்சம் ரூபாய் 3.96 லட்சம் லாபம். ஆக அரசுக்கு 6 லட்சம், ஆலைக்கு 4 லட்சம் ஒரு ஹெக்டேருக்கு. சரி, இப்ப முக்கியமான ஆளுக்கு வருவோம். விவசாயி. இந்த தொழில்நுட்பத்தை வயல்ல கஷ்டப்பட்டு நடைமுறைப்படுத்த போறது அவர்தானே. அவருக்கு என்ன மிச்சம்? அவரால இந்த ஆரம்ப முதலீட்டை தாங்க முடியுமா? விவசாயிக்கு லாபம் இல்லைன்னா இது நடைமுறைக்கு வராது. இறுதியா விவசாயிகளுக்கு கிடைக்கிற பயன்கள் என்னன்னு பார்ப்போம். முதன்மையானது நாம ஏற்கனவே சொன்ன அந்த விளைச்சல் இரட்டிப்பாகிறது. ஹெக்டேருக்கு 87 டன் கிடைச்ச இடத்துல 170 டன் கிடைக்குதுன்னா பாத்துக்கோங்க. விவசாயியோட மொத்த வருமானம் பெரிய அளவுல உயருது. ஆதாரங்களின்படி இதனால மட்டும் ஒரு ஹெக்டேருக்கு சுமார் 1,50,000 லட்சம் ரூபாய் கூடுதல் வருமானம் விவசாயிக்கு கிடைக்கும். நேரடியா 1,50,000 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் அதிகரிக்குது. சரி. வருமானம் கூடுறதோட நிக்காம உற்பத்தி செலவுகளும் குறையுது. இதுவும் முக்கியம். எப்படி குறையுது? சில உதாரணங்கள் சொல்றேன். விதை கரும்பு, அதாவது நடவு செய்யற கரும்பு கம்மியா தேவைப்படுது. ஹெக்டேருக்கு சுமார் 4,5 டன் கரும்பு மிச்சமாகுது. இதுவே ஒரு 11,000 ரூபாய்க்கு மேல சேமிப்பு, ரூபாய் 11,650. உரத்தை திறமையா பயன்படுத்துறோம் இல்லையா, ஃபெர்டிகேஷன் மூலமா. அதனால உரச்செலவு சுமார் 35% குறையுது. இது ஹெக்டேருக்கு ஒரு 13,000 ரூபாய் வரைக்கும் சேமிப்பு, ரூபாய் 13,124. ஓஹோ, உரச்செலவு கம்மியாகுது. முக்கியமா பாசனத்துக்கான ஆள் தேவை. வெள்ளப்பாசனத்துக்கு அடிக்கடி ஆள் வேணும். வாய்க்கால் மடை மாத்த, தண்ணி கட்டுப்படுத்த. ஆமா, அது பெரிய வேலை. சென்ட்ரிபிவட் பெரும்பாலும் தானியங்கியா இயங்கறதால அந்த வேலை ரொம்ப குறையுது. சில சமயம் மொபைல்ல இருந்தே ஆபரேட் பண்ணலாம். இதனால தொழிலாளர் செலவு பாதியாக குறையலாம். ஒரு ஹெக்டேருக்கு 14,000 ரூபாய் வரை இதுல சேமிக்கலாம். பரவாயில்லையே, அப்போ செலவும் கணிசமா குறையுது. ஆமா. ஆக விளைச்சல் அதிகரிப்பால வர கூடுதல் வருமானம், அப்புறம் இந்த மாதிரி குறைந்த உற்பத்தி செலவுகள், இத ரெண்டையும் சேர்த்தா ஒரு ஹெக்டேருக்கு விவசாயிக்கு சுமார் 2 லட்சம் ரூபாய், ரூபா 1.99 லட்சத்திலிருந்து ரூபா 2.04 லட்சம் வரை கூடுதல் நிகர லாபம் கிடைக்கும்னு உங்க ஆதாரங்கள் சொல்லுது. அப்போ இது உண்மையிலே சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும், அரசு, ஆலைகள், விவசாயிகள் 3 தரப்புக்குமே பயன் கொடுக்கிற ஒரு அருமையான சூழல். ஒரு வின் 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 சினாரியோ மாதிரி தெரியுது. கண்டிப்பா. இது மாதிரி எல்லாருக்கும் ஒரே நேரத்துல இவ்ளோ பெரிய பயன்கள் கிடைக்கிற திட்டங்கள் ரொம்ப அரிது. உங்க ஆதாரத்துல ஒரு ஹெக்டேருக்கு இந்த சென்ட்ரிபிவட் அமைப்பை நிறுவ, அதாவது அந்த பைப்பு, ஆட்டோமேஷன் எல்லாத்தையும் சேர்த்து சுமார் 5 லட்சம் ரூபாய் செலவாகும்னு சொல்லியிருக்கு. ஆமாம். இது முதல் பார்வையில பெரிய தொகை மாதிரி தெரிஞ்சாலும், நீங்க சொன்ன வருஷ வருமான பயன்களை அரசுக்கு 6,50 லட்சம், ஆலைக்கு 4 லட்சம், விவசாயிக்கு 2 லட்சம் ஒரு ஹெக்டேருக்கு பாக்கும்போது இந்த முதலீடு சில வருஷங்களையே திரும்ப கிடைச்சிடும் போல இருக்கே. நீண்ட காலத்துல நல்ல லாபம் தரும்னு தோணுது. ஆமா. அந்த முதலீட்டுக்கு மேலான பயன்கள் விரைவிலேயே கிடைக்க ஆரம்பிச்சுடுங்கிறது தான் இந்த தொழில்நுட்பத்தோட பெரிய பிளஸ். ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்த 5 லட்சம் ரூபாய் ஆரம்ப முதலீடுங்கிறது நம்ம நாட்டுல இருக்கிற சிறு குறு விவசாயிகளுக்கு நிச்சயம் ஒரு சவாலா இருக்கலாம். ஆமா, அதை எப்படி சமாளிக்கிறது? அது எப்படி சமாளிக்கிறதுங்கிறதுக்கு கூட்டுப்பண்ணயம் மாதிரி சில வழிகள் இருக்கலாம், அல்லது அரசின் மானிய உதவிகள், கடன் வசதிகள் தேவைப்படலாம். உங்க ஆதாரங்கள்ல அதை பத்தி விவரமா இல்லைனாலும் இது நடைமுறைப்படுத்துதல்ல நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம். உண்மைதான், அந்த ஆரம்பகட்ட நிதியுதவி முக்கியம். சரி, இந்த திட்டம் இப்போதைக்கு எங்க கவனம் செலுத்துது? எல்லா மாநிலங்கள்லயுமா? இந்த ஆதாரங்கள் சொல்ற திட்டம் முதற்கட்டமா 5 முக்கிய கரும்பு உற்பத்தி மாநிலங்கள்ல கவனம் செலுத்துது. எந்தெந்த மாநிலங்கள்? உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, அப்புறம் ஆந்திர பிரதேஷ். ஓகே, முக்கியமான மாநிலங்கள். ஆமா. இந்த 5 மாநிலங்கள்ல தான் இந்தியாவுல விளையிற மொத்த கரும்புல கிட்டத்தட்ட 82% விளையுது.
அதாவது சுமார் 37.5 லட்சம் ஹெக்டேர் பரப்பு. 82%? அப்போ இங்க வெற்றி அடைஞ்சாலே பெரிய மாற்றம் வருமே. கண்டிப்பா. இவ்வளவு பெரிய பரப்புல சென்டர் பிவட் முறையை வெற்றிகரமா செயல்படுத்திட்டா அது நாடு முழுக்க கரும்பு விவசாயத்திலயும் சரி, முக்கியமா நம்ம நாட்டோட தண்ணீர் மேலாண்மையிலயும் சரி ஒரு பெரிய புரட்சியே ஏற்படுத்தும். எதிர்காலத்துல இதோட தாக்கம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? வெறும் விளைச்சல் கூடுறது, காசு வர்றது இதோட நின்னுடுமா? இல்ல இத தாண்டி வேற பெரிய மாற்றங்கள் வருமா? இதோட பயன்கள் வெறும் பொருளாதாரத்தோட நிக்காது. விவசாயிகளோட வாழ்க்கை தரம் நிச்சயம் மேம்படும். எப்படி? யோசிச்சு பாருங்க. வயலுக்கு அடிக்கடி போய் ராப்பகலா தண்ணி பாய்ச்சுற அந்த கஷ்டம் குறையும். வெயில்ல அலைய வேண்டாம். பல ஏக்கர் நிலத்தை ஒரே இடத்துல இருந்து ஒரு மொபைல் போன் மூலமா கூட இயக்கலாம். அவங்களுக்கு நேரம் மிச்சமாகும், உடல் உழைப்பு குறையும். ஆமா, அது பெரிய விஷயம். அப்புறம் தண்ணீர் மாதிரி ஒரு அருமையான இயற்கை வளம் பாதுகாக்கப்படும். இதை நம்ம அடுத்த தலைமுறைக்கு நாம செய்யற ஒரு பெரிய உதவி. தரமான கரும்பு கிடைக்கும்போது அது சார்ந்த தொழில்கள் வளரும். உங்க ஆதாரம் கடைசியா சொல்ற மாதிரி இது மிகவும் திருப்தியான, மகிழ்ச்சியான, இனிப்பான விவசாயியை உருவாக்கும் சாத்தியம் இருக்கு. ஒரு விவசாயி சந்தோஷமா இருந்தா அது கிராமத்தை முன்னேற்றும், நாட்டை வலுப்படுத்தும். அப்போ மொத்தத்துல நாம என்ன புரிஞ்சுக்கணும்? இது ஏதோ ஒரு புது மெஷினை கொண்டு வர்ற விஷயம் இல்ல. இல்லவே இல்ல. இது இந்தியால கரும்பு விவசாயத்தை நம்பி இருக்கிற பொருளாதாரம், சுற்றுச்சூழல், சமூகம்னு பல தளங்கள்ல ஒரு பாசிட்டிவான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தொழில்நுட்பம்னு தெரியுது. இன்னைக்கு நாம ஆழமா பார்த்த இந்த சென்டர் பிவட் நீர்ப்பாசன முறை இந்திய கரும்பு விவசாயம் சந்திக்கிற பல முக்கியமான சவால்களுக்கு, குறிப்பா அந்த தீராத தண்ணீர் பற்றாக்குறைக்கு ஒரு நல்ல தீர்வா அமையறதுக்கான எல்லா சாத்தியங்களும் இருக்குதுன்னு புரியுது. ஆமா. பெரிய அளவுல தண்ணீர் சேமிப்பு, மின்சார சேமிப்பு, வியக்க வைக்கிற விளைச்சல் அதிகரிப்பு, அதோட அரசு, ஆலைகள், விவசாயிகள்னு எல்லாருக்கும் கிடைக்கிற பொருளாதார பயன்கள், இதெல்லாம் ரொம்பவே கவனிக்கத்தக்க விஷயங்கள். நிச்சயமா. ஒரு தொழில்நுட்பம் எப்படி ஒரு துறையோட பல பங்குதாரர்களுக்கும் ஒரே சமயத்துல நன்மை செஞ்சு ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் ஒரு படி மேல கொண்டு போக முடியுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆரம்ப முதலீடு ஒரு சவால் தான். அதை தாண்டி யோசிச்சா நீண்ட கால பயன்கள் அதை நிச்சயம் ஈடுகட்டும்னு உங்க ஆதாரங்கள் அழுத்தமா சொல்லுது. ஆமா, அதுக்கு அரசாங்கத்தோட கொள்கை ஆதரவும், ஆலைகளோட ஒத்துழைப்பும், விவசாயிகளோட ஏற்பு மனப்பான்மையும் சேர்ந்தா இது பெரிய வெற்றியை அடைய முடியும். இந்த விரிவான அலசலோட இறுதியில கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு கேள்வி. இந்த சென்டர் பிவட் தொழில்நுட்பம் ரொம்ப பரவலா பயன்பாட்டுக்கு வந்தா அது கரும்பு விவசாய கிராமங்களோட பொருளாதாரம், உணவு பாதுகாப்பு, நம்ம நாட்டோட ஒட்டுமொத்த தண்ணீர் மின்சார மேலாண்மை, இதிலெல்லாம் நாம இப்போ பேசாத, நாம எதிர்பார்க்காத வேற என்ன மறைமுகமான தாக்கங்களை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க? உதாரணத்துக்கு இது விவசாய வேலை வாய்ப்புகளை குறைக்குமா? இல்ல டிராக்டர் வந்த மாதிரி இதுக்குன்னு புதிய திறன்களுக்கான தேவையை இது உருவாக்குமா? நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்தா அதனால வேற என்ன நன்மைகள் அல்லது எதிர்பாராத பிரச்சனைகள் வரலாம்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த விரிவான அலசலில் சந்திப்போம். நன்றி.